Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Tanya Rowan, and this is a climax scene. This is the climax, okay? Yes. So let's get started. But उससे पहले if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. இந்த நல்ல காரியத்தை நானே அவர் கையில் கொடுத்து படிக்கச் சொன்னேன். அவர் எதற்காக இதை திரித்து மாற்றி பேசினார் என்று தெரியவில்லை. அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாளையே ஜெனரிக் மருந்து வரும் உத்தரவு பிறப்பிக்கப்படும். Okay. Now the agreement is going to get sanctioned. इसके साथ ही गेम हो गया. அப்பா நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்த அப்பா நெஞ்சு பிடிச்சே செத்துருப்பேன். அப்புறம் நீ அப்பாவை பார்த்துருக்க முடியாது. You're incorrigible. இங்கிலீஷ்ல திட்ட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுப்பா. என்ன கதை தம்பி? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். ஆ, அவர் கூட இருக்கிற மனுஷங்கள்லாம் நம்பாம ஒரு மனுஷ குரங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன் பாதுகாப்புக்காக வச்சிருந்தாரு. ம், 24 மணி நேரமும் அந்த குரங்கு ராஜா கூடயே இருக்கும். ம். ஒரு நாள் இந்த ராஜா தூங்கும் போது ஒரு கொசு வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்துச்சு. குரங்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்துச்சு. ம். ஆனா அந்த கொசு போகல. ம். கடைசியில் இந்த ராஜா கழுத்து மேலே வந்து உட்காந்துச்சு. ஸோ அந்த குரங்கு ஒரு கூரான வால் எடுத்து ராஜா கழுத்து மேல உட்காந்துருக்கிற அந்த கொசுவை ஒரே போடு போட்டுச்சு. கொசு செத்துருக்கணுமே. நான்வெஜ்மா கொசு சாகல. He will be killed, मुझे लग रहा है. சாகல. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. 1 மணி நேரத்துக்குள்ள அப்பாவே ரிசைன் பண்ணுறாரா இல்லை நாங்களே டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பட்டுமான்னு கேட்குறாங்க. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? பெருமாள் சாமியோட தம்பியை சித்தார்த் அபிமன்யு கொலை செஞ்சிட்டதாகவும் அதுக்கான வீடியோ ஆதாரம் தாங்கிட்ட இருக்கிறதாகவும் ஒரு இன்ஃபார்மர் கிட்ட இருந்து எனக்கு நியூஸ் வந்திருக்கு சார். அவருக்கு எதிராக இன்னும் பல எவிடன்ஸ் இன்னைக்கு நைட்டே எனக்கு கிடைச்சிரும். ஸோ நாளைக்கே அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்க்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை சார். என்ன சொல்றீங்க? சித்தார்த் அபிமன்யுவை அரெஸ்ட் பண்ணணுமா? மினிஸ்டரோட பையன். இஸ் a big shot. You know that? உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஆளுங்கட்சியில் அவருக்கு அகேன்ஸ்டாக தான் சுச்சுவேஷன் இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் இமீடியட்லி செக் இட். Are you sure? Okay. ऐसे तो बर्बाद हो गया. சித்தார்த்துக்கு எதிரா எவிடன்ஸோட ஏஎஸ்பி மித்ரன் வந்திருக்காரு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க சொல்றாரு. Oh, everything is turning against him only. अरे killed him as well. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். half an hour முன்னாடி தான் அனானிமஸ் கால் வந்துச்சு. என்ன பெருமாள், சார் என் தம்பியை கொன்னுட்டாங்க சார். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல மித்ரன் உன் தம்பியை தேடுறான்னு. கேட்டியா? இப்ப கொண்டுட்டா பாரு. அந்த மித்ரன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனை அங்கே வெட்டி போட்டுறேன். அவனை பழி வாங்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க சார். எங்க அப்பாவை போட்டுரு. You were right. He can I kill told. his father as well. He can kill himself also. He is that kind of guy. गया. कोई ऐसा भी कर सकता है, सोचो. Oh man. Unbelievable. சார் நீங்க சொன்ன மாதிரியே அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வழியில நம்ம டிரைவர் தூக்கிட்டான். உயிர் போயிடுச்சா? நீயே செக் பண்ணியா? சார் கன்ஃபார்ம் சார். என் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்காரு. क्या आदमी है. என்ன மன்னிப்பா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ யோசிச்சிருக்கணும். அப்பாவை இப்படி பண்ணிட்டீங்களே சார். பண்ணாம வேடிக்கை பார்க்க சொல்றியா? எவ்வளவு முக்கியமான மெடிக்கல் ஸ்கீமை கேலி கூத்தாக்கி இருக்கான். அரசு மேல கலங்கம் கற்பிச்சு என்ன திருடன்னு சொல்லி ராஸ்கல் நான் எடுத்த முடிவு இல்ல. இது கட்சி ஒரு மனதா எடுத்த முடிவு. நான் தனிச்ச முடிவு எடுத்திருந்தா இதை விட பெரிய நடவடிக்கை எடுத்துப்பேன். இதை விட என்ன சார் பெரிய நடவடிக்கை எடுக்க முடியும்? அநியாயமா அவரை கொலை பண்ணிட்டீங்களே சார். बस उसके ऊपर डोज दे दिया. I talk to you later. You go. சார் Hey, நீங்களா கேட்டீங்களா? கண்படா அவளை. பெரிய நடவடிக்கை எடுப்பேன் இப்பதானே சார் மிரட்டினாரு. நீங்களா பாத்தீங்களா? Now he again நான் playing. எப்படா உங்க அப்பனை கொன்னேன்? உங்க அப்பா செத்துட்டானா? என்ன சார் நீங்களே கொலை பண்ணிட்டு செத்துட்டானான்னு கேக்குறீங்க? டேய் நான் உங்களை எதிர்த்து 2 வார்த்தை பேசினாருன்றதுக்காக லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டீங்களே சார். கறிகட்டே கிடக்காரு சார். எவனோ சொன்னதை வச்சு ஏன் மேல என்ன எவனோ என்ன சார் சொல்றா? லாரிக்காரன் சொல்றா சார். சிஎம் தான் ஏத்தி கொலை பண்ண சொன்னாரு. சிஎம் தான் கொலை பண்ண என்ன சொன்னாரு. லாரி காரண்டா? சார் வேணா இங்க கூட்டி வரேன் சார். நீங்களே கேளுங்க. கரெக்ட் சார். நான் தான் கொலை பண்ணேன்.
He's also shocked. Acting. அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணதா சொன்னாங்க. அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொன்னா இஷ்யூ பண்ணிட்டீங்களா? கட்சியிலேருந்து நீக்க போறதா சொன்னாங்க. எங்க நீக்குங்க. 57 எம்எல்ஏ உன் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நான் சொல்ற பேச்சு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன செய்ய போற? வாரண்ட் உங்க அப்பா நீயே கொண்டுட்டு செய்யாத ஒரு கொலைக்காக ஒரு நிமிஷம் எப்படிரா வழக்கம் புரியல. 20 வருஷம் முன்னாடி நீ பண்ண கொலைக்காக அந்த ஜெயிலுக்கு போன நினைச்சேன். Yes. அப்படித்தானே நான் தானே கோபப்பட்டு அவனை டேபிள்ல அடிச்சேன். கண்ணாடி கூட இங்க 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 கட்சிக்காரனை நீ குத்துன அடுத்த நிமிஷமே நான் ஜெயிலுக்கு போக தயாராயிட்டேன். Mm. எங்க அப்பாவையும் ஒரு எம்எல்ஏ ஸ்தானத்துல பார்த்துட்டேன். ஆனா அந்த நாய் சாகாம உயிரை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் செத்தாதானே நான் நினைச்சது நடக்கும். காலால நானே நசுக்கி கொண்டேன். இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கவும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். Can't do anything. நான் என்ன பண்ணணுங்க? எங்க அப்பா இருந்த இடத்துல நான் சொல்ற ஆளை போடு. ஜெனரிக் மெடிசன் பத்தி நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேனோ அதை கவர்மெண்ட் பாலிசியா உடனே ஆகு. இனிமே என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. யாராவது எவிடன்ஸ் வந்தாங்கன்னா முதல்ல இது என்கிட்ட கொண்டு வந்து காட்டு. அப்புறம் எங்க அப்பா பத்தி இது தாறுமாறா பேசுங்க. அதை அழிக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு அஸ்திக்கு 21 குண்டு முழங்க அரசு மரியாதை செய்யணும். State of honor. ஏதாவது இருந்தா சொல்லி Demand is a bit bigger. நம்பி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நான் துரோகம் பண்ண முடியும்? நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால கூட முடியாது. நாம என்ன He's appropriate in this villain role Yes, actually. He's doing amazing. Right. His expression, the his way he is expression, he is handling the fabulous whole actor. situation seriously. True. I think he is best at this role. Yes. He's proper for this role. Yes. என் ஆழ்ந்த அனுதாபங்கள். Oh, எல்லா பெரும்புள்ளிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். Okay. Now. God. You are under arrest. Checkmate. he also came. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்து நான் மிரட்டேன். இந்த நாட்டை நீ என்ன பண்ண போறியோ? இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் இவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். சைரன் வச்ச வண்டியில் உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். இப்போ இன்னொரு சைரன் வச்ச வண்டி காத்துக்கிட்டு இருக்கு. உன் முடிவு எழுதுறது. ஓ, He also turned back. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? உன் மனசுல இருக்க கேள்விக்கெல்லாம் பதில் அவர் சொல்வாரு. உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான் சக்கரை நோயாளிங்க ரொம்ப அதிகம். கடல் உச்சின்னு ஒரு வகையான தாவரம் நம்ம ஊர் கடல்ல கொட்டி கிடக்கு. அதுல இருந்து சக்கரை நோய்க்கான மருந்தை குறைஞ்ச செலவுல தயாரிக்கலாம். அது 6 மாசத்துல டயபிட்டிஸை பெர்மனண்டா கியூர் பண்ணிடும். பிலீவ் மீ, இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னோட உழைப்பு. நான் கண்டுபிடிச்ச மருந்து இது. அந்த சித்தார்த் வெளிநாட்டுக்கு வித்து காசாக்க பாக்குறான். அப்படி ஒண்ணு நடந்தா அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம நாட்டுக்கு அந்த மருந்து வராது. இந்த மருந்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்ன்ற பேராசையில ஒழுங்கா ஆராய்ச்சி செய்யாத அரவர மருந்தை 18 குழந்தைங்களுக்கு கொடுத்து He's doing. கொடூரமா கொன்னுட்டான். கொஞ்ச நேரத்துல உயிரும் போயிடும். ஆனா இதுக்கெல்லாம் கொடுக்குற ஒரே வேலை இந்த ஆதாரம். ஹானரபிள் கோர்ட், இது நம்ம கடல்ல மட்டுமே மிகப்பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு ரேர் சீவீட். இது மட்டும் ஃபாரின் கண்ட்ரிக்கு பேட்டன்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நாடு அவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை ஆயிடும் சார். ஹானரபிள் கோர்ட், திரு சித்தார்த் ஏஞ்சலினா அம்மையாரை கொன்று அவரது சுவிட்சர்லாந்து கம்பெனியை தனக்கு சொந்தமாக்கி सब उसके खिलाफ है. கம்பெனி மூலமாகவே மணிமேகலிடம் திருடிய சர்க்கரை நோய் மருந்தின் ஃபார்முலாவை உலகம் முழுக்க விற்க முயற்சி செய்திருக்கிறார். Oh. இதற்கான ஆதாரங்கள் So what a சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. plan he has made. அக்யூஸ்டோட எல்லா தப்புக்கும் உடந்தையா இருந்த விக்கியோட வாக்குமூலம். அதோட ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜனாதனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி போதை மருந்து கொடுத்தோம். அவர் ஹைவேல நடக்க விட்டு சாகடிச்சதும் நாங்கள் தான். बस. And अच्छा this, उधर that அசோக் also பாண்டியன், was சார்லஸ் recorded. செல்லத்துறை, பெருமாள் சாமி இவங்களை தான் பினாமியா வச்சுக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா, நேச்சுரல் ரிசோர்சஸ்னு தமிழ்நாட்டையே சூறையாடினதுக்கான ரிப்போர்ட்ஸ் இதில் இருக்கு. இட் இன்க்ளூட்ஸ் தேர் பர்சனல் ஃபோன் கால்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்.
எஸ் சார் நாங்க ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணோம் whatever he said is right. மிஸ்டர் சித்தார்த், நாளைக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருந்தா எல்லா குற்றத்தையும் நீங்க ஒப்புக்கொண்டதாக அர்த்தமா? Oh man, so இன்றைக்கு fast. சித்தார்த் அபிமன்யுவை I hope சப் ஜெயிலில் வைக்க இந்த this சிறப்பு kind of நீதிமன்றம் fast உத்தரவிடுகிறது. court மிஸ்டர் மித்ரன், started take charge. doing these things. மித்ரா உன் பங்குக்கு நீ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டடா. அவனை என்கவுண்டர் பண்ற நல்ல காரியத்தை எங்க கிட்ட கொடு. துட்டு தள்ளாதான்டா எங்க ஆத்திரம் அடங்கும். இந்த மைக்கு பக்கு டெக்னாலஜி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பேசுவோமா? பக் இல்லாத மாதிரி நடிச்ச, இப்போ மைக் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? பிரமோத் சார் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் சார். கம். சித்தார்த், நாம ஒரு டீல் பேசலாமா? டீல்? ஐ லைக் டீல்ஸ். எவ்வளோ வேணும்? 100 கோடி? 200? ஆக்சுவலி 100 கோடி இல்லை, 100 ரூபாய் நீ எனக்கு கொடுக்கணும்னா கூட அது நான் கையெழுத்து போட்டால் தான் முடியும். நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நாம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் உன் பிஸ்னஸ், மாஃபியா, ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் முடக்க சொல்லியாச்சு. அதில் சம்மந்தப்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீ ஆசையாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சே சுகர் மெடிசன், அதுக்கும் பேட்டன் ரைட் மணிமேகலை பேர்ல எடுத்தாச்சு. இப்போ அந்த மருந்து நம்ம நாட்டுக்கு கிடைக்க போகுது. மணிமேகலை பேர்ல பேட்டன்டா? அவளுக்கு இந்த ஃபார்முலா கூட என்னன்னு தெரியாது. அவ ஏதோ வளர்னான்றதுக்காக பேட்டன்ட்டே மாத்திருவியா நீ? உலகமே என்ன திரும்பி பார்க்கணும்னு நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அது. தெரியும். தெரியுமா? அவ வளரல, நான் தான் வளர வச்சேன். அதை முதல்ல கண்டுபிடிச்சவன் அந்த சித்தார்த் தான். அதை அவன் வெளிநாட்டுக்கு வித்து காசாக்க பார்க்கறான். இதை நான் அலோவ் பண்ண முடியாதுன்னு சித்தார்த் கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கு அவன் இது என்னோட உழைப்பு, நான் கண்டுபிடிச்ச மருந்தது, அதனால இதை காசாக்குறது என்னோட இஷ்டங்கிறான். அவ ஏன் இஷ்டம்னு சொன்னாருன்னு சொன்னதை ஏன் இஷ்டப்படி எடிட் பண்ணி மாத்திட்டான். அவ உன் கண்டுபிடிப்புன்னு சொன்னதா அவ கண்டுபிடிப்பாக்கிட்டான். Played smartly. Everybody, whole estate will be against him. They all are holding broom. Ladies, best weapon. அதுவும் அறிவு திருடன்ற பட்டம். உன்னை தெரியாதுன்னு போய் சொன்ன மந்திரிங்க எல்லாம் உன்னை தெரியுன்ற ஒரே காரணத்துக்காக நீ இங்கிருந்து வெளியே போன அடுத்த செகண்ட் உன்னை சாவடிக்கிறதுக்கு ஆளுங்களை செட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ சேஃபா கோர்ட்டை ரீச் பண்றதே பெரிய விஷயம். எவன் எங்க இருந்து சுடுவானே தெரியாது. அதை மீறி நீ கோர்ட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு குறைஞ்சது 2 ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். Playing mind games. எல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த வழியும் கிடையாது. He is playing mind games that he will do something wrong and he can shoot him. அவனை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் வாழ்ந்து அவனை அழிக்கணும்னு மகிமா சொன்னான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நானும் வாழணும், அவனும் வாழணும். அவன் வாழணுமா? உன் வாயில தாண்டா வார்த்தை வருது. செத்தது நம்ம ஜன்னாடா. எவன் ஒருத்தனை அழிச்சா 100 கெட்டவன் அழிவானோ அவனை அழிக்கணும்னு தான் நான் சித்தார்த்தை செலக்ட் பண்ணேன். ஆனா அவன் வாழ்ந்தா, வாயை திறந்தா 1000 கெட்டவன் அழிவான். இன்டர்நேஷனல் கூட அவனுக்கு அவ்வளோ கனெக்ஷன். They will overtake everything. அப்படிப்பட்ட என் லட்சியத்துக்காக தான் நம்ம ஜனா உயிரை விட்டான். ஜனா உயிரை விட்டதுக்காக நான் பழி வாங்குறேன்ற பேர்ல என் லட்சியத்தை மாத்தினேன்னு வச்சுக்கோ, அது அவன் தியாகத்தை கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடும்டா. அதனால நான் பண்றது சரியா தப்பான்னு யோசிக்காம என்னை நம்புனீங்க. இப்போவும் நான் பண்றது சரியா தான் இருக்கும்னு என்னை நம்புங்கடா. They have been giving since long. இது உன் உயிரை காப்பாற்ற போற புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். டீல் ரொம்ப சிம்பிள். உன் உயிரையும் சுதந்திரத்தையும் உனக்கே திருப்பி தரேன். ஒட்டுமொத்த இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயப்படாத கிரிமினல்ஸ் எல்லாம் ஒன்றை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க அத்தனை பேர் கடிவாளமும் உன்கிட்ட இருக்கு. அது எனக்கு வேணும். இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை போட்டுக்கோ. நம்ம இங்கேருந்து வெளியே போன உடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பெஸ்ட் ஷூட்டர் உன்னை ஷூட் பண்ணுவான். ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை கொல்ல துடிக்கிறவங்களோட பார்வையில் நீ செத்ததாகவே இருக்கட்டும். கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராமில் உன்னை சேஃபாக வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிற பல விஐபிங்களோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நீ உதவுறதுக்காக நான் தர ஆஃபர் இது. இதுக்கு மேலே தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்றது உனக்கே தெரியும். இல்லை இப்போவும் முடியும்னு நினச்சேன்னா அங்கே பாரு. He's alive? His father is alive, man. How come? உன்னை நீ அரஸ்ட்ல இருந்து காப்பாத்திக்க உங்க அப்பாவை கொல்ல பிளான் பண்ணதை நான் பெருமாள் சாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். Informers.
Okay. சார் It was a நீங்க plan. சொன்ன மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வழியில நம்ம டிரைவர் தூக்கிட்டான். உயிர் போயிடுச்சா? நீயே செக் பண்ணியா? சார் கன்ஃபார்ம் சார். அப்ப 21 குண்டு முழங்க அரசு மரியாதையோட நீ தொட்டு கும்பிட்டிய அஸ்தி அது யாரோடது தெரியுமா? நீ அநியாயமா கொலை பண்ண என் ஃப்ரெண்டு ஜனாவோடது. அங்க இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அது ஜனாவோட அஸ்தின்னு. ஒருத்தன் தவிர. It was big plan. எனக்கு 5 minutes டைம் கொடு. பழனி நல்லா இருக்கியா ஐயா? உன்கிட்ட என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு போலீஸோட வரவழைச்சிட்டியா ஐயா? இப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. மனுஷனோட மனுஷன் சேர்ந்து வாழ்றதாயா சந்தோஷம். அது தெரியாத அறிவு என்ன அறிவு? எப்பா பழனி, இது வரைக்கும் நீ சொன்னபடியெல்லாம் அப்பா கேட்டு நடந்தேன். இந்த ஒரே ஒரு முறை அப்பா சொல்றது நீ கேளியா? இந்த உடுப்பு எடுத்து போட்டுக்கையா, யோசிக்காதையா. அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் என்று முக்கிய பிரபலங்கள் பலரும் Is it? He will rather Suraj accept getting killed. இந்த கெப்லார் பெஸ்ட் ஸ்னைப்பர் தாங்குமா? கண்டிப்பா தாங்கும். இது டைப் 3A செரமிக் அண்ட் மெட்டலோட ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிருக்கு, ஸ்பெஷலி ஃபார் ஸ்னைப்பர். I see. Other guys are there. They wanted to kill. Attitude is still. He's having. நிக்கிறவன் கால்கிட்ட ஒரு கோடு போட்டிருக்கல, அதான் உன் மார்க். டார்கெட் அப்ரோச்சிங் மார்க். டேக் எய்ம். I'm at the vantage point. Ready. Oh man, these guys Who are are coming. these people? Who are these people? The outsider people. They are taking blame. He did not wear the bullets. I told you, right? Correct. He'd rather accept getting killed. Saved him. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எதுக்கு போடல? அது எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை. What happened? அதான் சொல்றது. He had different plans or what? Oh. Okay. His wife only. Wife nee girlfriend. Okay, that only. Stay with me. காதலி சுட்டா எதிரி மடியில மரணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. Come. எதுக்கு நீ கவலைப்படுற? நான் சாகரேன்னு கவலைப்படுறியா, இல்ல நீ கேட்ட எவிடன்ஸ் கொடுக்கலன்னு கவலைப்படுறியா? This is not the time. வா, எந்திரி. நீ கேட்ட எவிடன்ஸ் நான் கொடுத்துட்டேன். எப்படின்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். யோசி, எனக்கு நேரம் இல்ல. அது எனக்கு தேவையில்லை, உனக்கு தான் தேவை. Okay. He kept all the evidence there. Bulletproof vest. நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல. நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. He's dead now. He is a genius, right? So he died like that only. பரபரப்பு வரலாறு காணாத கைது படலங்கள் இதற்கு முன்னிலான பல
வியாபார முதலைகளும் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டதற்கான அப்பட்டமான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இது சித்தார்த் அபிமன்யு மேற்கொண்ட ரகசிய வியாபார பேரங்களின் தகவல் அரசாங்கத்திற்கு கிடைத்ததன் மூலமாகவும் அவர் விரட்டி தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள நினைத்து பதுக்கி வைத்திருந்த பல முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததன் மூலமாகவும் சாட்டியப்பட்டுள்ளது. இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் தாண்டி எனக்குள்ள இப்போவும் ஒரு எக்ஸைட்மெண்ட். என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பார்த்து இன்றைக்கும் பசுமையாக நினைவிருக்கிற அந்த நியூஸ். ஓகே, ஒரு 15 வயசு பையன் 2 போலீஸ்காரங்க பிடிச்சி இழுத்துட்டு போனது. அது ஏன்? எதுக்கு யோசிச்ச? அவன் நியூஸை உருவாக்க ஆரம்பித்த அந்த மூமெண்ட்டில் தான் By the way, they will not show the face in the newspaper. சுற்றி சாக்கடை நடுவில் வாழ்ந்துக்கிட்டு மூக்கை மூடிக்கிட்டு நாத்தமே அடிக்கலைன்னு என்ன நானே ஏமாற்றிக்க போகிறேன்னா, இல்லை தைரியமாக மூக்கில் இருந்து கை எடுத்துட்டு நாத்தம் அடிக்க தான் செய்து என் சுத்தத்தை நான் செய்கிறேன்னு இறங்க போகிறேன்னா, அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கே இன்னைக்கு என் வாழ்க்கை தான் பதில். Okay, so now nice movie actually. The concept of this movie is superb, and the way it has executed. I think this when this movie got released, it was a kind of eye opener to society, right? Big bureaucrats, they used to cheat. How they used to cheat the people. They were showing that how in the name of generic medicine or in the name of allopathy medicine and all, they are cheating normal people only. They have the formula for low cost medicine, but still they will not bring it out, right? This all things happen, and now also happen during the COVID time also. A lot of the things has happened, correct. People died out of medicine, out of oxygen. A lot of things has happened actually. So this movie is an eye opener, and definitely it's one of the bestest movie we have ever seen, right? Correct. This is one of the bestest. I think this channel is having this channel actually to be, I am very proud to say that this channel is a gem for us, because we have given reactions, such masterpieces on this channel, and this is it will be kept forever. We can, when we will get old, right? Then we will open and we will see that this whole movie we have covered, and people loved so much our reaction. Even we loved watching those movies and all. So this is amazing. This is one of that treasure. This Tani Oruvan, definitely. So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.